திருச்சி ஆழ்வார்தோப்பு பகுதிகளை பாராளுமன்ற உறுப்பினர் துரைவைகோ இருசக்கர வாகனத்தில் சென்று ஆய்வு மேற்கொண்டாள். திருச்சி மாநகர் ஆழ்வார்தோப்பு பகுதியில் சுமார் 40 வருடத்திற்கு முன்பு அப்பகுதியில் குடியிருப்பு இல்லாத நேரத்தில் கேஸ்குடோன் செயல்பட ஆரம்பித்தது. இந்நிலையில் கேஸ்குடோன் அமைந்துள்ள பகுதியில் தற்போது சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியாக உள்ளது. எனவே கேஸ்குடோனை மாற்றக் கோரி அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இந்நிலையில் இன்று திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரைவைகோ அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளையும் ஆய்வு மேற்கொண்டாள். தொடர்ந்து ஆழ்வார்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள பாலம் மாநகரின் முக்கிய பகுதியான பாலக்கரை தென்னூர் பகுதியை இணைக்கும் பாலமாக உள்ளது. இவ்வழியாக பாலக்கரை மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அரசு மருத்துவமனை, நீதிமன்றம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல இப்பகுதியை பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மேலும் பாலத்தை நாள் ஒன்றுக்கு 1000ற்கு மேற்பட்ட இருசக்கர வாகனம், ஆட்டோ ஆகியவை கடந்து வருகிறது. மேலும் மழைக்காலங்களில் அதிக அளவு பாலத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்தனர். தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் துரைவைகோ இருசக்கர வாகனத்தில் சென்று அப்பகுதி முழுவதும் ஆய்வு மேற்கொண்டாள். ஆய்வின் போது மதிமுக கட்சியின் நிர்வாகி வெல்லமண்டி சோமு, SDPI கட்சி நிர்வாகிகள் பக்ருதீன், தளபதி அப்பாஸ், முஸ்தபா, சதாம், அப்பாஸ் சபியுல்லா உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாழக்கூடிய பகுதி ரொம்ப எத்தனை வருஷமா இருக்குது? ஒரு 50 வருஷம் இருக்குது. ஒரு 40 வருஷம் வரும் எனக்கு தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த ஏசுமேக்கர் விட மரம் ஃபர்ஸ்ட் இவங்க உடன் வச்சாங்க. அதுக்கப்புறம் இது அப்படியே வந்து இந்த ஸ்கூலு நம்ம பள்ளிவாசல் எல்லாமே இப்போ ஊருக்கு ஒதுக்குமா இருந்தது. அப்போ எல்லாம் நெருக்கமான டெய்லி வந்து லோடு வருமா வந்து லோடு அதை மட்டும் வந்துட்டு போனால் யார் இப்போ வந்து இங்கே வேலை செய்யறதுக்கு சர்வீஸ் எந்த ரோடு? இது வந்து கரூர் தாண்டி போகணும். பெரிய வாட்டோட்டம்